டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு 36 சைஸ் சாதா ப்ளவுஸ் ஒன்று கட் பண்ண போகிறேன். இதை நான் எப்படி துணியை கட் பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்கள் பார்த்து கட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த துணியை ரெண்டாக மடித்து போட்டு இந்த சைடு ஓப்பன் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த சைடு நம்ம பக்கம் இருக்கிறது வந்து மடிச்சிருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. முதல்ல பாட்டம் மடிப்புக்கு ஒரு 1.5 இன்ச்சு கொடுத்துக்கலாம். 1.5லேருந்து 2 இன்ச் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ப்ளவுஸோட உயரம் 13.5 மார்க் பண்ணிடுவோம். இப்போ தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் கொடுத்துடலாம். இப்போ ப்ளவுஸ் பேக் நெக் உயரம் வந்து 8 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஒரு கோடு ஒன்று போட்டுருவோம். 36 சைஸ்க்கு நெக் ஓப்பன் ஒரு 3 இன்ச் போதும். இது மார்க் பண்ணிட்டோம். இது யூ கழுத்து வி கழுத்து எப்படி வேணால் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கட் பண்ண போகிறது இந்த ப்ளவுஸ்க்கு வந்து நான் இப்போ யூ கழுத்து மார்க் பண்ண போகிறேன். இங்கேருந்து முக்காலஞ்சி மார்க் பண்ணிக்கோங்க. அங்கேருந்து ஸ்கேல் வச்சு ரவுண்ட் பண்ணிக்கோங்க. யூ கழுத்து வந்துடுச்சு. இப்போ சின்ன ஷோல்டரோட அகலம் வந்து தேவையானது 2 அங்குலம், தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நமக்கு தேவையான ஷோல்டர் அளவு வந்து 16லேருந்து 16.5 தேவை இருக்குது. அதுக்கு நம்ம 5.25 வச்சா போதும். இப்போ 36 மார்பு சுற்றளவு 4ல் ஒரு பாகம் 9, தையலுக்கு 3/4 இன்ச்சு மார்க் பண்ணியாச்சு. இங்கே துணி எக்ஸ்டென்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 1.5 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது எதுக்குன்னா ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து பிரித்து விட்டு தைக்கிறதுக்கு 1.5 இன்ச் மார்க் பண்ணிடுவோம். இங்கேருந்து ஒரு கோடு போட்டுட்டு ஒரு 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஆர்ம் ஹோல் கர்வ் வரைஞ்சிடலாம். இப்போ அளந்து பார்த்தா ஏறக்குறைய ஒரு 8 இன்ச்சு வரும். 8.25 இன்ச்சு. இப்போ 6.5 இன்ச்சு 16.5 இன்ச்சு ஆர்ம் ஹோல் இருக்குது. இது கரெக்டான அளவு தான். 16லேருந்து 16.5 வரும். இவ்வளோ தான் ஒரு பேக்கோட அளவு நம்ம கட்டிங்கு. இது டீட்டெயிலாக ஒன்றும் வேணும்னா இடுப்போட அளவு இடுப்பளவு 32, 4ல் ஒரு பாகம் 8, 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். 1 இன்ச்சு தையலுக்கு. அப்போ ஏறக்குறைய உங்களுக்கு 9.25, 9.25 வந்து 9.5 வரும். இதை நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாமா? இது கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து சாதா ஜாக்கெட்னால நம்ம இங்கேயே கட் பண்ணி எடுத்துடலாம். தையலுக்கு இதை விட்டு கட் பண்ணணும். இது பேக் அளவு கட் பண்ணியாச்சு. அடுத்து கை கட் பண்ணிக்கலாம். பேக் இங்கே கட் பண்ண மாதிரி கை இந்த லாஸ்ட்டில் கட் பண்ணணும்.
இப்போ கை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கைக்கு பாட்டம்க்கு ஒரு 3/4 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். கையோட உயரம் 6 இன்ச்சு மார்க் பண்ணிக்கும். தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் வச்சுக்கலாம். கை சுற்றளவு 12, 12ல் பாதி 6. பதினாறு இருக்குது. 16 8.25 மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து 1 இன்ச் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ பாதி எவ்வளோ இருக்குது? 7.25. 7.25ல் பாதி 3 ஒரு புள்ளி மார்க் பண்ணிட்டோம். இங்கேருந்து ஒரு கோடு போட்டுக்கும். இந்த 1.5 இன்ச் வந்து தையல் பிரித்து தைக்கிறதுக்கு. ஃப்யூச்சரில் நீங்கள் அளவு பெருசாக வேணும்னா பிரித்து தைச்சிக்கலாம். இங்கேருந்து ஒரு 1.25 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஸ்கேலில் ஒரு கோடு போட்டுருங்க. இதை மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதை கை கட் பண்ணி எடுத்துடலாம். மார்க் பண்ணிட்டோம். இப்போ இந்த இதை வந்து இதுக்கு சென்டர் அளவு வந்து 7.25, பாதி 3 ஒரு புள்ளி கோடு போட்டுட்டு இங்கேருந்து 3/4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த பேக் அளவை கொண்டு வந்து இந்த இடத்துல இந்த இடம் பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு. அப்புறம் இந்த இடம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஆமூல் ஷேப் எடுக்கணும். இப்போ கை கட் பண்ணியாச்சு. இது முன்னங்கை பக்கம், அதுக்காக ஒரு நாச்சு ஒன்று போட்டுக்கும். கை கட்டிங் முடிஞ்சிருச்சு. இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ணிடுவோம். இது இங்கே ஃபுல் கிராஸ் கட்டிங் போடணும். ஃபஸ்ட்டு இழுத்து பார்த்துருங்க ஃபுல் கிராஸ் இருக்கான்னு பார்த்துட்டு இங்கேருந்து மார்க் பண்ணிவிட்டு அப்படியே இதை வந்து ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் தையலுக்கு இந்த டாட்டுக்காக வைக்கிற மார்க்கு. டாட் இங்கே எவ்வளோ பிடிக்கணுமோ அந்த 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுருங்க. இது பாட்டத்தோட மார்க்கு. சும்மா ஒரு ஐடிக்கு போட்டுக்கோங்க. இது இங்கேருந்து ஒரு மார்க் போட்டாச்சு. கழுத்தோட அளவு மார்க் பண்ணிட்டோம். இப்போ பேக்லேருந்து மார்க் பண்ணியாச்சு.
இந்த மார்க் பண்ணிவிட்டு கழுத்தளவு முன்கழுத்து இறக்கம் வந்து 6 இன்ச்சு 6 இன்ச்சு கட்டிருக்காங்க. நம்ம 6 வச்சிடலாம். உயரம் 6 கட்டிருக்காங்க. அந்த 6 வச்சுட்டு இந்த இது வந்து 6 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வர ரவுண்டு போட கஷ்டமாக இருந்து அது மாதிரி ஃப்ரெஞ்ச் ஸ்கேல் வச்சுக்கிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் இங்கேருந்து இதனோட உயரம் வந்து 13 வச்சுக்கோங்க. கிராஸோட உயரம் 13 மார்க் பண்ணிவிட்டு இப்போ இது 13 மார்க் பண்ணியாச்சு. இடுப்பு அளவு வந்து 32, 8ல் ஒரு பாகம் 4 மார்க் பண்ணியாச்சு. இங்கேருந்து ஒரு 1.25 எடுத்துக்கோங்க. இங்கேருந்து 2 அங்குலம் எடுத்துக்கோங்க. இங்கேருந்து ஒரு லைன். அவ்வளோதான், கிராஸ் கட் பண்ணியாச்சு. சில பேருக்கு முன்பாகம் குறுகலாக இருக்கும்போது முதுகு பக்கம் அகலமாகவும் முன்பாகம் வந்து குறைவாக இருக்குதுன்னா கவர் தட்டு எடுக்கணும். கவர் தட்டு எடுக்கிறது இங்கேருந்து ஒரு 4 இன்ச்சு தள்ளி வச்சுருங்க. தள்ளி வச்சுட்டு கோடு போட்டு இங்கேருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இது எல்லாருக்கும் தேவைப்படாது, சில பேருக்கு மட்டும். நான் மார்க்கிங் போட்டு காமிக்கிறேன், ஆனால் இவங்களுக்கு வந்து ரெகுலர் தான். ஸோ நம்ம இதில் தான் கட் பண்ண போகிறோம். இது வந்து கவர் தட்டு தேவைன்னா பண்ணிக்கலாம். இப்போ கட்டிங் பண்ணிடலாம். முதுகு பக்கம் கழுத்துக்கு 4 இன்ச்சு விட்டு கட் பண்ண மாதிரி முன் பக்கத்துக்கு அந்த 4 இன்ச்சு விட்டு கட் பண்ணணும். இது நான் எடுத்தது வந்து இது ரெகுலரான கஸ்டமருக்கு. முன்பாகம் வந்து முன்பக்கம் குறுகலாக இருந்துச்சுன்னா ஒரு 4 இன்ச்சு கவர் தட்டு எடுக்கலாம். ஆனால் இவங்களுக்கு கரெக்டாக இருக்கனால அப்படியே எடுத்துட்டோம். இப்போ இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு க்ராஸ் பண்ணிக்கோங்க. இது ஃப்ரண்ட்டு கட் பண்ணியாச்சு. இதுக்கு பெல்ட் பீஸ் வந்து முதுகு பாயம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கிட்டு கட் பண்ணிடுங்க. பெல்ட் பீஸு இது ஊக்குப்பட்டி ஐப்பட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது கிராஸ் பீஸ் பயாஸ் பீஸில் கட் பண்ணி எடுத்துடணும். ஒரு இன்ச்சுன்னு இல்லை 1.25 இன்ச்சு உங்கள் எப்படி வேணுமோ வச்சுட்டு கட் பண்ணிக்கோங்க. இது கழுத்து பைப்பிங்க்கு தைக்கிறதுக்கு, பைப்பிங்கோ இல்லை நார்மலோ தைக்கிறதுக்கு இப்போ கோடு போட்டிருக்கேன். இது கூட நீங்கள் கட் பண்ணி போதும், 5 வரும். இதை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அது பைப்பிங் வச்சு கழுத்தை ரவுண்ட் நெக்குக்கு பைப்பிங்காகவும் தைக்கலாம், இல்லை கவர் ஸ்டிப்பாகவும் தைச்சிக்கலாம். இதை கட் பண்ணி இது பைப்பிங்காக யூஸ் பண்ணிக்கலாம்.
இவ்வளோ தான் இந்த கட்டிங். இது ஃபஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. மொத்தம் 4 பார்ட்டு. பேக் ஒன்று, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவ், பட்டி, இதுக்கப்புறம் சப்ளை பீஸ். இவ்வளோ தான் வரும். இந்த இது கட் பண்ண அளவு வந்து 36 சைஸ்.